ஆத்தருடைய நேமு, ஒரு இது ஒரு டைட்டிலு, ஒரு பப்டேட்டு அப்படி வந்துட்டு, இந்த இந்த கான்செப்ட் கூடலாம் சேர்ந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க் வரும். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துருச்சுனாலே, நீங்க வந்து இந்த மாரி பாட்டெல்லாம் பிரிக்க வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம். என்ன பண்ணிருங்க, டைரக்ட்டா கொண்டு போயிட்டு வெப்சைட்ன்னு போட்டுருங்க. ஓகேவா? ஓகேவாப்பா? ஓகே வெப்சைட் மேம். ரொம்ப சிம்பிள். எஸ், என்ன எஸ். கான்செப்ட் வந்தாலும், அத நீங்க வெப்சைட்ல எடுத்துறலாம். வெப் லிங்க் இருந்தது அப்டின்னாலே வெப்சைட்ல போட்டுருங்க. ஓகேவா? ஓகே மேம். சரி. அடுத்து இது 4 கான்செப்ட் சொல்லியாச்சு. அடுத்தது 5வதா அன்பப்ளிஷ்ட். அதாவது ஒரு புக்லாம் எழுதி கிழுதி பப்ளிஷ்க்கு ரெடியா இருக்கும். ஆனா, அது வந்து என்ன பண்ணாது, பப்ளிகேஷன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அத வந்து அன்பப்ளிஷ் என்ன ஒரு ரீசனுக்காக அன்பப்ளிஷ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. அன்பப்ளிஷ் பண்ணல் அன்பப்ளிஷ் இதுல இல்ல அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப அன்பப்ளிஷ் அந்த கான்செப்ட்டுக்கு டைப் வந்து அன்பப்ளிஷ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த அன்பப்ளிஷ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்தர் இருப்பாங்க. ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் பக்கத்துல ஆ அ தீசிஸ் அதாவது ஏதாவது பிஹெச்டி தீசிஸ், எம்எஸ்டி தீசிஸ், டிசர்டேஷன் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு டைட்டிலுக்கு ஆஃப்டர் தட் வந்தது அப்படின்னாலே, அது வந்து என்ன என்ன பண்ணுவோம்? அத அன்பப்ளிஷ்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட நேம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பப்டேட் வரும். பப்டேட்ன்னு சொல்லக்கூடாது. அன்பப்ளிஷ்ட பொறுத்தவரைக்கும் அது டேட்டு. மத்த கான்செப்ட் 4 கான்செப்ட் மேல சொன்னேன் பாருங்க. அது எல்லாத்துக்கும் இயர வந்து பப்டேட்ன்னு சொல்லுவோம். இந்த அன்பப்ளிஷ்டுக்கு இயர வந்து டேட்டுன்னு தான் கோட் பண்ணணும். ஓகேவா? இந்த அன்பப்ளிஷ் கான்செப்ட்ல என்ன இருக்கும்? ஆத்தர் வருவாங்க. ஒரு டைட்டில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பிஹெச்டி தீசிஸ், எம்எஸ்டி தீசிஸ், வெறும் தீசிஸ், டெசர்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதுக்கு வந்து என்ன கோட் பண்ணணும் அப்படின்னா, பிப்ளியோமிஸ்க் பிப்ளியோமிஸ்க் ரோல் இஸ் ஈக்குவல் டு டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போடுவோம். இந்த இந்த கான்செப்ட அட்ரிபியூட் வந்து இந்த மாதிரி கான்செப்ட்ல அட்ரிபியூட்ட போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல வர்ற அந்த பப்ளிஷர் நேம் இருக்கு பார்த்தீங்களா? மோனோகிராஃபு, கான்ட்ரிபியூஷனுக்குலாம் பப்ளிஷர் நேம்னு சொல்லுவோம். இந்த அன்பப்ளிஷ்டு அ டைப்ப பொறுத்தவரைக்கும் அதுக்கு பக்கத்துல வர ஒரு அ பப்ளிஷர் நேமையோ எதையோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆர்கனைசேஷனோட நேமா எடுத்துப்போம். கொலாப்ன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? கொலாபரேஷன் நம்ம போடுவோம்ல. அந்த மாதிரி வர்ற எஸ் அந்த மேம். மாதிரி கொலாப்ல வர்ற ஒரு ஆர்கனைசேஷனோட நேம வந்து ஆர்க் நேம்னு எடுப்போம். ஓஆர்ஜி நேம். ஓகேங்களா? ஆர்க் நேம்னு எடுப்போம். அதுக்கு பக்கத்துல வர்ற டேட் ஒரு இயர வந்து என்னன்னு எடுப்போம்? டேட்டா கன்சிடர் பண்ணணும். பப்டேட்டா போடக்கூடாது. அன்பப்ளிஷ்ட பொறுத்தவரைக்கும். ஓகேவா? கிளியரா? ஓகே கிளியர் மேம். எஸ் மேம். ஆ மேம் அடுத்தது ஒன்ஸ் ரிப்பீட் பண்ண முடியுமா? புரியல? திரும்பி ரிப்பீட் பண்றீங்களா மேம்? ஆ அன்பப்ளிஷ்ட் இந்த இந்த டைப்போட பேர் வந்து அன்பப்ளிஷ்ட். இந்த அன்பப்ளிஷ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்தர் இருப்பாங்க. ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் கூடவே பிஹெச்டி தீசிஸ், எம்எஸ்டி தீசிஸ், வெறும் தீசிஸ், டெசர்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் அன்பப்ளிஷ்ட் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். அத வந்து பிப்ளியோமிஸ்க் ரோல் ஈக்குவல் டு டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நீங்க அந்த ஸ்பெக்ல வந்து ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்ற ஒரு கா அட்ரிபியூட்ல எடுத்துட்டு, அதுக்கு பக்கத்துல வர்ற ஆர்கனைசேஷன் நேம வந்து ஆர்க் நேம்னு எடுக்கணும். அதுக்கு அடுத்ததா வர்ற இயர டேட்ன்னு எடுக்கணும். ஓகேவா? இந்த ஓகே டைப்போட மேம். பேரு அன்பப்ளிஷ்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 6வதா ஒரு டைப்பு. அது வந்து அதர். அதர்ன்னா நம்ம எத சொல்லுவோம்? நார்மலா அந்த ரெஃபரன்ஸ்ல சொன்ன மாதிரி தான். எந்த ஒரு அதாவது இதுலயும் எடுக்க முடியாது. எதுல? மோனோகிராஃப்ல எடுக்க முடியாது. கான்ட்ரிபியூஷன் பார்ட்ல எடுக்க முடியாது. ஆர்டிக்கல்ல எடுக்க முடியாது. வெப்சைட்லயும் எடுக்க முடியாது. சும்மா ஒரு ஒரு ஆத்தரோட சர்நேமு, இல்ல ஒரு ஆத்தர் நேமு, இல்ல மல்டிபிள் ஆத்தர் நேமு, ஒரே ஒரு டைட்டிலு, ஒரு பேஜ் நம்பர். இந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு கான்செப்ட்லயுமே அத வந்து இன்க்ளூட் பண்ணி அதுக்கு டைப் போட முடியாது. அந்த மாரி வர்றத அதர்ன்னு போடணும். அதே மாதிரி அதற்குள்ள வர்ற இயர வந்து நம்ம டேட்ல தான் கோட் பண்ணணும். அன்பப்ளிஷ்டுக்கும், அதற்கும் இயர வந்து டேட்டா கோட் பண்ணணும். மத்தபடி 4 மேல சொன்ன 4 கான்செப்ட்லயும் அப்டேட்டா கோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுல தான் நெறைய வார்னிங்ஸ் வந்து வர்றது.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மந்த்தோ இல்ல ஒரு டேட்டோ அந்த இயருக்கு பக்கத்துல இன்க்ளூட் ஆகி வந்திருந்தது அப்படின்னா, அதை சேர்த்து தான் நீங்க வந்து கோட் பண்ணணும். அப்படியே ஒரே பப் டேட்டா கோட் பண்ணிடுங்க. அன்பப்ளிஷ்டு அண்ட் அதர்ல வந்துச்சுன்னா ஒரே டேட்டா கோட் பண்ணிடுங்க. அந்த டேட்டையும் மந்த்தையும் நீங்க விட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வார்னிங்ஸ் த்ரோ பண்ணும். ஓகேவா? நான் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கேனே, நான் இயர்லாம் கோட் பண்ணியிருக்கேனே, ஆனா எனக்கு ஏன் அந்த வார்னிங்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில மந்த்தை வந்து நீங்க விட்டுட்டு கோட் பண்ணியிருப்பீங்க. அதனால வார்னிங்ஸ் த்ரோ பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இப்ப நான் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம கோட் பண்றப்பயே இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டோம்னா, கடைசியா வந்துட்டு என்ன எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கும். வேலிடேஷன்ல உட்கார தேவையில்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா, ஒரு 1/2 அன் ஹவர் வேலிடேஷனுக்கு எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் நீங்க பாடி மெட்டீரியல்லாம் டைம் செலவு பண்றத விட, ரெஃபரன்ஸ் பார்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் செலவு பண்ணி ப்ராசஸ் பண்ணிடுங்க. கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி நீங்க கோட் பண்ணிட்டீங்கன்னா, அதே மாதிரி நீங்க எந்த கன்டென்ட்லாம் நீங்க கோட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி விட்டீங்கனாலும், அதுக்கும் வார்னிங்ஸ் த்ரோ பண்ணும். பாசிபிள் அன்டாக்டு கன்டென்ட் அப்படின்ற மாதிரி வார்னிங்ஸ் த்ரோ பண்ணும். அதனால எதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டும் வர முடியாது. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் 6 கைண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். இத தாண்டியும் வரலாம். பட் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு வந்தது கிடையாது. இத மட்டும் இருந்தா மட்டும் நம்ம கோட் பண்ணி நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இத மட்டும் இருந்ததுன்னா, இத நீங்க என்ன பண்ணிடுங்க. எதையும் மிஸ் பண்ணிடாம நீங்க கோட் பண்ணி வேலிடிட்டி எடுத்துருங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. எஸ் மேம். இப்ப நீங்க இப்ப இங்க ரெஃபரன்சஸ் நான் காமிக்கிறேன். இத வச்சு அனலைஸ் பண்ணி நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல இது என்னென்ன டைப்னு சொல்ல முடியுமா? சரி, ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது என்ன டைப்? யார் வேணா சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 6 டைப் சொன்னேன். 6 டைப். மோனோகிராஃப். ஓகே. எதனால நம்ம மோனோகிராஃப்னு சொல்றீங்க? ஆத்தர் நேம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இட்டாலிக் டைட்டில் ஒன்று வந்துருச்சு. பப்ளிஷர் நேம், பப்ளிஷர் அட்ரஸ், பப் டேட் இருக்கு. ஓகே. அதனால இந்த மோனோகிராஃப்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா? ஆமாங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது இது என்னப்பா? ஜானலா மேம்? ஆர்டிகல். ஆர்டிகல். கரெக்ட். என்ன காரணம்னா, ஆத்தர் இருக்காங்க. சிங்கிள் கோட்ஸோ இல்ல டபுள் கோட்ஸோ வச்சு ஒரு டைட்டில் இருக்கு. நான் அதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஆத்தர்ல மல்டிபிள் ஆத்தர் இருக்காங்க. டபுள் கோட்ஸ் வச்சு நார்மல் ஃபாண்ட்ல ஒரு டைட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சோர்ஸ் டைட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூம் இருக்கு, இஷ்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த நீங்க வந்து இதை இஷ்யூவா எடுக்காதீங்க. இது இஷ்யூ தான் ஆக்சுவலி. ஆனா வந்து இதுல பப்டேட் இல்லைன்னு ஒரு வார்னிங்ஸ் த்ரோ பண்ணும். அதனால இதை வந்து பப்டேட்ல போட்டுருங்க. பப்டேட்ல போட்டு இது ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ஸ்குள்ளார இந்த சீக்வன்ஸை கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இது ஆர்டிகல் 2 செட்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் செட்டு இதோட முடிஞ்சிடும், டபுள் கோட்ஸோட முடிஞ்சிடும். இதுக்கு பேர் வந்து ஆர்டிகல். டைப்பும் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் ஒரு செட்டோட பேரும் ஆர்டிகல். செகண்ட் செட்டு பேரு ஜார்னல். ஓகே, ஒரே நிமிஷம். இது என்னன்னு சொல்லுங்க. இது என்ன டைப்னு சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தெரியுதுங்களா? தெரியலையா? கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன். கரெக்ட். யார் சொன்னீங்க? வெங்கடேசன் சார். ஓகே. கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, ஆத்தர் இருக்காங்க. சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் நார்மல் டெக்ஸ்ட்ல ஒரு டைட்டில் இருக்கு.
அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு செட்டு பிரிச்சிருவோம். கான்ட்ரிபியூஷன்ல இது பார்ட்டு, இதுக்கப்புறம் அந்த இன்னுக்கு அப்புறம் வர்றது ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டுக்கு பேரு புக்குன்னு பேரு. இன்னுக்கு அப்புறம் எடிட்டர்ஸ் வராங்க. எடிட்டர் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனா இதுல இன்னுக்கு அப்புறம் எடிட்டர்ஸும் வராங்க. எடிட்டர் டேக் பண்றீங்க. அதுக்கப்புறம் இது வந்து சோர்ஸ் டைட்டில், இது பேஜ் நம்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பப்ளிஷரோட லொகேஷன், பப்ளிஷர் நேம் அண்ட் பப்டேட். இது எல்லாமே பக்காவா இருக்கிறதுனால இது என்னது கான்ட்ரிபியூஷன். Contribution. ஓகேவா? மோனோகிராஃப் பார்த்துட்டோம், ஆர்டிக்கல் பார்த்துட்டோம், கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம். அடுத்து வெப்சைட் இருக்கான்னு பார்க்குறேன். எல்லா ரெஃபரன்ஸுமே ஒரே புக்கில் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த டைப்ஸ் வந்து வரலாம், சமயத்தில் வராமலும் இருக்கலாம். ஒரே டைப்பே மல்டிபிள் டைம்ஸ் இதில் வரலாம். இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோனோகிராஃப் தான் இருக்கு. இதில் வெப்சைட் வரல, அதரும் மோஸ்ட் வரல. ஃபுல்லாக வந்து நிறைய மோனோகிராஃப்ஸ் தான் இருக்கு. ஓகே, நான் சொன்ன கான்செப்ட்ல இருந்துச்சுன்னா அது மோனோகிராஃபா இல்லை அன்பப்ளிஷ்டா அப்படின்றத வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் பார்ட்டு. இது புக் ஆஃப் த பேக் மேட்டரில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வரும். புக்கோட இண்டெக்ஸு, இந்தந்த வேர்டு வந்து இந்த ஆத்தரோட நேம் வந்து புக்கில் இந்த பேஜில் ரெஃபர் ஆகிருக்கு அப்படின்றத தான் சொல்லுவாங்க இதில் இண்டெக்ஸ் பார்ட்டில். இது அதாவது 2-3 வெரைட்டி கூட வரலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அவங்களே பேர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாமல் வெறும் இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு நேம், ஆத்தரோட நேம்ஸ் அந்த மாதிரி மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து ஆத்தர் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். பட் இவனே வந்து என்ன பண்ணியிருக்கான், செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கான் ஆத்தர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆத்தர் இண்டெக்ஸில் எடுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் கொடுத்துருவாங்க. இதில் இண்டெக்ஸை வந்து ரன் பண்ணி உள்ளார இன்சர்ட் பண்ணிடுவோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது, அந்த இன்டென்டேஷன் லெவலை வச்சு இது ஃபர்ஸ்ட் லெவலா செகண்ட் லெவலான்றத வந்து இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2ன்ற மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வர்ற பேஜ் நம்பருக்கு முன்னாடி ஸ்பிளிட்னு செல்ஃப் க்ளோஸில் போட்டுருவீங்க. இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது என்ன ஆகிடும், அந்த டூல் கொடுத்துருக்காங்க, அந்த டூலில் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டெக்ஸுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதுக்கு நம்ம கரெக்டாக டூல் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இண்டெக்ஸோட ஸ்ப்ளிட்டிங்கை மட்டும் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டூல் ரன் பண்ணி உங்களுக்கு அழகாக வந்து அவுட்புட் கொடுத்துரும். நமக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, இது ஒரே லெவலில் இருக்கா, இது இண்டெக்ஸ் 1, இந்த இண்டெக்ஸ் 1 இங்கேயே ஓப்பன் பண்ணி இங்கேயே க்ளோஸ் பண்ணிடணும். இதை எப்போவுமே என்னன்னா ஒரு செக்ஷன் ஆகட்டும், ஒரு இண்டெக்ஸ் ஆகட்டும், எப்படி எடுப்போம்னா ஒன்றுக்குள்ள ஒன்றா வச்சு தான், அதாவது ஃபர்ஸ்ட் லெவலு செகண்ட் லெவல்னு வச்சு தான். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல், அதுக்கு கீழே செகண்ட் லெவல் வரும். அடுத்த ஃபர்ஸ்ட் லெவல் எங்கே வருதோ அங்கே போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் க்ளோஸ் பண்ணுவோம். பட் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும்னா, இது இண்டெக்ஸ் 1 அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் 1 இங்கே ஆரம்பிச்சு 110க்கு ஆஃப்டர் அந்த இண்டெக்ஸ் 1 க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த டூல் வந்து அந்த டூலோட டிசைனிங் வந்து அப்படி இருக்கும். ஓகேவா? அது மாதிரி இது இண்டெக்ஸ் 1ல் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வர்ற பேஜ் சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட்டுன்னு செல்ஃப் க்ளோஸில் போடணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பேஜில் கொண்டு இந்த ஆத்தரோட இதை வந்து டேர்ம்ஸை வந்து அங்கே இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா? மல்டிபிள் நம்பர்ஸ் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி மட்டும் ஸ்ப்ளிட்டிங் போட்டிங்கன்னா ஓகே. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆல்சோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அந்த சி ஆல்சோக்கு என்ன இதுனா, சீன்னு வர்ற சி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு சீன் அந்த சாம்பிள் கொடுப்போம். அந்த சாம்பிளை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. சீன்றதுக்கு டேக் பண்ணியிருப்பாங்க, சி ஓப்பனிங் க்ளோசிங் போட்டிருப்பாங்க. அதுக்கு நம்பர் இல்லைன்னா அந்த கண்டென்ட்டை சர்ச் பண்ணி எந்த பேஜில் அந்த கண்டென்ட் இருக்கோ, இல்லை அந்த இண்டெக்ஸ்குள்ளாரே கூட இது இருக்கலாம், இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஸ்பிளிட்டை தூக்கி கொண்டு வந்து இந்த சிக்கு முன்னாடியோ சி ஆல்சோக்கு முன்னாடியோ நம்ம போட்டுக்கணும். உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க, அந்த சாம்பிளை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
ஓகேவா? இப்போ ஓவரால் நான் அந்த புக்கோட கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து சப்ஜெக்ட் இண்டெக்ஸ். அதே அந்த நேம் இண்டெக்ஸுக்கு என்ன கான்செப்ட் சொன்னோமோ அதே தான் இதுக்கும். பட் இது வந்து புக்கோட சப்ஜெக்ட் அந்த ஒவ்வொரு பேஜஸ்ல உள்ள ஒரு சப்ஜெக்டை மீன் பண்ணி இங்க அதுக்கு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேரு சப்ஜெக்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்க இண்டெக்ஸ் தான் நார்மலா போட போறீங்க. அதனுடைய ரோல் வந்து டைப் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தர் இண்டெக்ஸ், செகண்ட் சப்ஜெக்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இதுதான். இப்ப இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன வரைக்கும் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது இது லாஸ்ட்ல வந்து அபவுட் ஆத்தர் அபவுட் ஆத்தர் இந்த புக்கோட ஆத்தருடைய அஃபிலியேஷன் வந்து புக் ஆஃப் எண்ட் ஆஃப் த புக்ல ஒரு சாப்டரா கன்சிடர் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அபவுட் த ஆத்தர்னு இருந்ததுன்னா இதை ஒரு தனி சங்கா எடுத்து தனி சாப்டரா போட்டு இதை வந்து இந்த ஒரு பேஜா வைக்கணும். தனி பிடிஎஃப் பிரிக்கணும். ஓகேவா? நான் இப்போ எல்லா சொன்ன எல்லா சங்குமே தனித்தனியாக தான் நீங்கள் பிரித்து வைக்கணும். தனித்தனி பிடிஎஃபாக பிரித்து பிடிஎஃப்ன்ற ஒரு ஃபோல்டரில் அதை அலைன் பண்ணி அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல்ல தனியாக போட்டுடணும். ஒரே நேமிங்கில் ஒரே எக்ஸ்எம்எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த டைட்டிலோட கவர் இமேஜ் அது நீங்கள் ஆன்லைன் சைட்டில் போயிட்டு அந்த டைட்டில் அடிச்சிங்க அப்படின்னு ஐஎஸ்பிஎனை போட்டு அடிக்கக்கூடாது. டைட்டில் நேமு இல்லை சப்டைட்டில் நேமை வச்சு சேர்த்து போட்டு அடிச்சிங்க அப்படின்னா அது ஆன்லைனில் அமேசான்லேயோ இல்லை வேறு ப்ளூம்ஸ்பெரி சைட்லேயோ வேறு எந்த சைட்லேயாவது அதனுடைய இது இருக்கும். அங்கே போய் அதனோட கவர் இமேஜை நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். புக்கோட டைட்டிலுக்கு போயிட்டு அமேசான்ல வந்துருச்சுங்களா? இந்த லிங்கை கிளிக் பண்ணனா இங்க அந்த புக்கோட கவர் எனக்கு இங்க வந்து இதை நான் வந்து சேவ் கொடுத்து எனக்கு தேவையான ஃபோல்டர்ல நான் வந்து நான் இமேஜஸ் ஒரு ஃபோல்டர் போடுவேன். அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளார இதை வந்து ஐஎஸ்பிஎன் எந்த ஐஎஸ்பிஎன்ல ஃபோல்டர் கொடுக்குறாங்களோ அதே ஐஎஸ்பிஎன்ல நீங்க சேவ் இமேஜ் கவர் கொடுத்துரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கோட அப்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. அந்த அப்ஸ்ட்ராக்டுக்கு பார்த்தீங்களா பேராகிராஃப் ரீட் போடுறதுக்கு இந்த பேராகிராஃப் அப்படியே எத்தனை பேரா இருந்தாலும் எடுத்துட்டு போயிட்டு புக்கோட அப்ஸ்ட்ராக்ட் இதுதான். இது ஆன்லைன் சைட்ல இருந்து தான் எடுக்கணும். இதுல இட்டாலிக் போல்டு அண்ட் என்டிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து அதுல கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேர்டு வந்து இட்டாலிக்ல இருக்கு. நம்ம காப்பி பேஸ்ட் பண்றப்ப இது இட்டாலிக்ல இருக்காது. இந்த இங்கே எம்டாஷ் இருக்கு. அப்படியே எல்லாமே வந்து என்ன பண்றோம், நம்ம காப்பி பேஸ்ட் பண்றப்ப என்ன இருக்கோ அப்படியே விழுந்துரும். ஃபாண்டிங் காமிக்காது அண்ட் யூனிகோட்ஸ் காமிக்காது. இதெல்லாம் வந்து நம்ம மாத்திரணும். ஓகேவா? எத்தனை பேரா இருக்கோ அத்தனை பேரா வரைக்கும் எடுத்து நீங்க அது டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்ட்ராக்ட்ல ஆட் பண்ணிக்கணும். இந்த புக்கோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஆன்லைன் சைட்ல போயிட்டு எப்படி கவர் எடுக்கிறது, எப்படி அப்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகேவாப்பா? இப்போ நம்ம இதை வந்து இதில் பார்ப்போம். எக்ஸ்எம்எலோட நேமிங் எப்படி வரணும்னா இந்த ஃபோல்டர் நேமு ப்ளஸ் அது கூட அண்டர்ஸ்கோர் போட்டு டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் எக்ஸ்எம்எல் அண்டர்ஸ்கோர் டாட் எக்ஸ்எம்எல் கொடுக்கணும். பிடிஎஃப்ல நான் சொன்ன அத்தனை சங்கையும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சங்கு சொன்னல சாப்டர் பார்ட் தவிர ஃப்ரண்ட் மேட்டர்ல ஒரு 5 சங்க் வரலாம். பேக் மேட்டர்ல வர்றத அந்த 5ஓட சீக்வன்ஸா எடுத்து 6 7 அதுக்கப்புறம் எத்தனை வருதோ அத்தனை சீக்வன்ஸ் வச்சுக்கோங்க. சாப்டர் மட்டும் CH1 to CH8 அப்படின்றது வந்திருக்கு. 3 பார்ட் இருக்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 2 பேஜ் தான் வரும். ஏன்னா அந்த நான் காமிச்சல அஸ்யூஷுவல் அதே அப்படியே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் பிடிஎஃப் வந்து சங்க் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஃபோல்டர் நேமிங்ல தான் சங்க் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இமேஜஸ். இந்த இமேஜஸ்க்குள்ள அந்த புக்குக்குள்ள இமேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் வந்து பேஜ் நம்பர் போட்டு நீங்க கால் அவுட் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்க உங்களுக்கு என்ன கான்செப்ட்ல வேணுமோ அதை போட்டு ஜேபக்கா தான் சேவ் பண்ணணும். அதே மாதிரி கவர் இமேஜ் வந்து எக்ஸ்எம்எல் ஐஎஸ்பிஎன்ல ஜேபக்கா நீங்க ஆன்லைன்ல இருந்து எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா? அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் நேமிங் இப்படி சொல்லிட்டேன். இந்த எக்ஸ்எம்எல் ஓபன் பண்றேன். இப்ப நான் ஒரு நிமிஷம்
வந்து ஸ்கீமாவோட லைனு. இந்த 3 புக்கோட வேலிடேஷனுக்காக இந்த ஸ்கீமா லைன்ஸை வச்சிருக்கோம். அடுத்து இந்த புக்கோட ஐஎஸ்பிஎன். இந்த புக் டேக்ல P-1ன்றது காமனா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த புக்கோட நம்ம என்ன இதுக்கு நம்பர் ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுத்துருக்கணுமோ அந்த நம்பரு இங்க வரணும். அடுத்தது இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே என்னது இந்த ஐஎஸ்பிஎனோட சீக்வன்சிங்கா நம்பர் வரணும். இது வந்து ஐடி ரன் பண்றதுக்கு ஐடி ரன்னருக்கு இது இருக்கு, EXE இருக்கு, அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதை மீன் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து டைட்டில்ல சார்ட்டர்ஸ்னு ஒரு டேக் வரும், ஒரு அட்ரிபியூட் வரும். அந்த அட்ரிபியூட்ல டைட்டிலோட நேமே அப்படியே எடுத்து இங்க என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததா சப்டைட்டில். இதுல பாத்தீங்க அப்படின்னா டைட்டில் இருக்கு, 3rd பேஜ்ல we are talking அது வந்து சப்டைட்டிலும் இருக்கு. அதனால டைட்டில் எடுக்கிறோம், சப்டைட்டில். இது ரெண்டையும் எங்க எடுத்துடுறோம், ஃப்ரண்ட்ல எடுத்துடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்தருடைய நேம். ஆத்தர் குரூப் ஒரு ஆத்தர் இருந்தா ஆத்தர் குரூப் போட தேவையில்லை. ஓகேவா? மல்டிபிள் ஆத்தர் இருந்தா மட்டும்தான் ஆத்தர் குரூப் போடணும். சிங்கிள் ஆத்தருக்கு போட்டாலும் தப்பு கிடையாது, ஆனா அது தேவையில்லை. அதனால சிங்கிள் ஆத்தரோ சிங்கிள் எடிட்டரோ இருந்தா நீங்க அதை நார்மலா வச்சிடலாம். மல்டிபிள் எடிட்டரோ மல்டிபிள் ஆத்தரோ இருந்தா ஆத்தர் குரூப்ல தான் வைக்கணும். ஓகேவா? இதுல நம்ம நேமிங்ஸ் பிரிக்கிற ஒரு எப்படின்னா, இப்ப நம்ம வந்து கான்செப்ட் எப்படி எடுப்போம், ஒரு ஜேர்னல் ஒரு ஆத்தர் பிரிக்கிறோம் அப்படின்னா இப்படிதான் பிரிப்போம். ஆனா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 கான்செப்ட்ல பிரியும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் நேம், ஒரு 3 நேம், அதாவது 3 நேம் சொல்றதை விட ஃபர்ஸ்ட் நேம், ஒரு இனிஷியல், இன்னொரு நேம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஃபர்ஸ்ட் வர்றத ஃபர்ஸ்ட் நேமாவும், சென்டர்ல வர்றத அதர் நேம் ரோல் ஈக்குவல் டு மிடிலாவும், அதே அது இனிஷியல் டாட்ல இருந்துச்சுன்னா அதர் நேம் ரோல் ஈக்குவல் டு மிடில் இனிஷியல் ஆகும், கடைசியில வர்றத சர்நேமாவும் ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி மற்ற ப்ராஜெக்ட்ல பண்ற மாதிரி நீங்க சர்நேமை கட் பண்ணி கொண்டாந்து முன்னாடியில மூவ் பண்ற விஷயம்லாம் இதுல பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் புக்ல எப்படி இருக்கோ அதே கான்செப்ட்ல ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். எதையும் கட் பண்ணி எந்த இடத்துலையும் மூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட் நேம், மிடில்ல வந்து இனிஷியல்ஸ் வந்திருக்கு, அதனால அதர் நேம் ரோல் ஈக்குவல் டு மிடில் இனிஷியல்ஸ்னு கொடுத்துருக்கோம். இது வந்து அடுத்து இது வந்து ஒரு நேமா வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதர் நேம் ரோல் ஈக்குவல் டு மிடில்னு மட்டும்தான் கொடுக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சாப்பா? புரிஞ்சுச்சு மேம். ஓகே. அடுத்தது பர்சன் பிளர்ப் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் வரும். இந்த பர்சன் பிளர்புக்குள்ள லாஸ்ட்ல அது அபவுட் ஆத்தர்ல உள்ள ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் சைட்ல போயிட்டு அந்த ஆத்தரை சர்ச் பண்ணி அவரோட விக்கிபீடியால அவருடைய ஒரு 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 அவரை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடிஷன் ரோல். இது ஃபர்ஸ்ட் எடிஷனா செகண்ட் எடிஷனா எதுவுமே கொடுக்கலன்னா இது ஃபர்ஸ்ட் எடிஷன் தான். சில புக்ல செகண்ட் எடிஷன், 4th எடிஷன், 7th எடிஷன் அது மாதிரி எடிஷனோட என்ன வெர்ஷன் இருக்கும் அது இருந்ததுன்னா அதை வந்து ரோல்ல நம்பரா கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆல்ஃபால டெக்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து அப்டேட். காப்பிரைட் இயரோட டேட்டை வந்து நீங்க அப்டேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ல உள்ள டேட்டா வந்து பப்ளிஷ்டு டேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ளியோ செட்டு, பப்ளிஷரோட பிப்ளியோ செட்டு. பப்ளிஷரோட இன்ஃபர்மேஷன் இந்த செட்டுக்குள்ளார வந்துடும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வர்றது என்னன்னா பிரிண்ட் ஹிஸ்டரி. இந்த பிரிண்ட் ஹிஸ்டரிக்குள்ள என்னென்ன வரணும் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணது எந்த இயரு, அடுத்தது எங்க பிரிண்ட் ஆணுச்சு அந்த விஷயம், அது இருந்தது அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் ஹிஸ்டரிக்குள்ள மல்டிபிள் பேராஸ்ல எடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து காப்பிரைட் பேஜ்ல உள்ளதுதான் நம்ம இங்க செப்பரேட் பண்ணி போடுறோம். அடுத்து இம்ப்ரிண்ட் ஆஃப் வந்துட்டு புக்லேயே இருக்கும். இப்ப காப்பிரைட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பப்ளிஷரோட லொகேஷனுக்கு கீழே இம்ப்ரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு கிரீன்வுட் பப்ளிஷிங் ஐஎன்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இம்ப்ரிண்ட் ஆஃப் வந்து நம்ம பிரேஸ் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட்ல எடுக்கணும். ஒரு டேக்ல
ஸ்பேஸ்ல ஆன் இம்ப்ரிண்ட் ஆஃப்ன்ற ஒரு இதை எடுத்துட்டு அதுக்கு கீழே பிப்ளியோமிஸ்க் ரோல் இம்ப்ரிண்ட்னு கொடுத்துட்டு எந்த பப்ளிஷரோட நேமை சொல்லியிருக்காங்களோ அந்த பப்ளிஷரோட நேம் எடுத்துட்டு வந்து அங்க போடணும். ஓகேவா? இந்த கான்செப்ட்ல எடுக்கணும். உங்களுக்கு சாம்பிள் ஃபைல் கொடுத்துருவேன், நான் சொல்லிடுறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ரெக்கார்டையும் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் தேர்ட் பேஜ் எண்ட்ல பாத்தீங்கன்னா பப்ளிஷரோட லோகோவோ இல்ல பப்ளிஷரோட நேமோ இருக்கும். இந்த பப்ளிஷரோட நேம் என்னன்னா பிரேகர். பப்ளிஷர் நேம்ல பிரேகர். அட்ரஸ் ஃப்ரண்ட் மேட்டர், அதாவது மெட்டா பார்ட்ல வர்ற அட்ரஸ்க்கு மட்டும் எக்ஸ்எம்எல் ஐடி கொடுக்கணும். உள்ளார நீங்க கோட் பண்ற அட்ரஸிட்டிக்கு எதுக்கும் எக்ஸ்எம்எல் ஐடி கொடுக்க கூடாது. ஓகேவா? இந்த அட்ரஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா இந்த இருப்பாரு இருக்கிறத அப்படியே நாங்க என்ன பண்ணுவோம், பிரிச்சு அதுக்குள்ள அட்ரிபியூட்டா கொடுக்கணும். பாத்தீங்கன்னா பிரேகர் பப்ளிஷர்ன்றது பப்ளிஷரோட நேமு. இது வந்து ஸ்ட்ரீட்டோட நேமா போடணும். வெஸ்ட்பர்ட் போட்டுன்றத வந்து சிட்டியா போடணும். சிட்டின்றத கண்ட்ரியா, சாரி சிட்டி ஸ்டேட்டா போடுங்க. இந்த 608881ன்றத போஸ்ட் கோடா போடணும். இதான் இப்படி செப்பரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. இது கமா செப்பரேஷன்ல வந்தாலும் கமாலாம் இங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது, தனியா இப்படிதான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து இதுல ஒரு வெப்லிங்கோட அட்ரஸ் வந்துச்சு அப்படின்னா அது தனி அட்ரஸ் செக்மெண்ட் உள்ளார அது ஒரு வெப்லிங்கா கொடுத்துரும். ஓகேவா? இதோட பிப்ளியோ செட் முடிஞ்சிச்சு, பப்ளிஷரோட செட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காப்பிரைட்டோட இயர் எடுத்துக்கணும். பையன்னு வந்து ஆத்தர் நேமோ இல்ல ஒரு பப்ளிகேஷனோட நேமோ எது வேணா வரலாம். வந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணும், ஃபோல்டர்ல எடுத்துணும். இதை வந்து தனித்தனியா நம்ம ஒன்னையும் பிரிச்சு போடுறோம் மெட்டா பார்ட்ல. அதனால இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் மேட்டர்ல இந்த கண்டென்ட்லாம் எடுக்க கூடாது, பிரிச்சு மெட்டாலே அப்டேட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லீகல் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் சிஐபி டேட்டா ஆல்ரைட் ரிசர்வ்ட் அப்படின்னு வர்றது வந்து வெறும் லீகல் நோட்டீஸ்ல மட்டும்தான் இருக்கும். லீகல் நோட்டீஸ் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள ஒரு பேராவா வச்சிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஆல்ரைட் ரிசர்வ் அப்படின்னு வந்துருச்சுன்னா லீகல் நோட்டீஸ்ல இதை ஃபர்ஸ்ட் பேராவா வச்சிருங்க. இது ஒரு தனி லீகல் நோட்டீஸ் எடுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லைப்ரரி வந்து பிரிட்டிஷ் லைப்ரரி கேட்டது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இதை தனித்தனி சிஐபி டேட்டா எடுக்கணும். இந்த ஒரு லைனு, இதுக்கப்புறம் உள்ள இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே சிஐபி ரோல் ஈக்குவல் சிஐபின்னு ஒரே லீகல் நோட்டீஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரே லீகல் நோட்டீஸ். அடுத்து பிரிட்டிஷ் லைப்ரரி கேட்டாக்கிங்க, இது தனி லீகல் நோட்டீஸ் ரோல் ஈக்குவல் சிஐபி, அது தனியாயிடும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே வச்சிருக்கோம். லீகல் நோட்டீஸ் சிஐபி டேட்டா நார்மல் டேட்டா சாம்பிள் கொடுக்குற அனலைஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் இது ஒரு சிஐபி, இது ஒரு லீகல் நோட்டீஸ்ல சிஐபில இதை வைக்கணும். இந்த பப்ளிஷ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம மேலே எடுத்துக்கோம். அது மாதிரி பிரிண்ட் ஹிஸ்ட்ரியும் நம்ம பிரிண்ட் ஹிஸ்ட்ரியில பிரிண்டடோட ஸ்டேட்டஸையும் எடுத்துக்கோம். அதெல்லாம் இந்த கட் பண்ணி கொண்டு வந்து போட்டதோட வச்சுக்கோங்க. அதர்வைஸ் அது அல்லாம இந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் டிஎம் இதுக்கு வந்து என்டிட்டி இருக்கு. அந்த என்டிட்டியோட அது தனி பேரால எடுக்கணும். இது எங்க எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புக்கோட மெட்டா இன்ஃபர்மேஷன் க்ளோசிங் கீழே கோலோபோன் அப்படின்ற ஒரு டேக்ல வந்து பேராகிராஃப் மல்டிபிள் பேராகிராஃப் எடுக்கணும். இதுக்கப்புறம் சீக்வன்சிங் நம்பர் 10 to 10 இல்லை 10 to 1 2 to 1 எந்த கான்செப்ட் எது இன்ஃபர்மேஷன் எது வந்து இதை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சா லீகல் நோட்டீஸ் அப்ஸ்ட்ராக்ட் சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் எங்க இருந்து அப்ஸ்ட்ராக்ட் இருக்கீங்களா?
புக்கோட அப்ஸ்ட்ராக்ட் இருந்து எடுக்கணும். Actually, your voice is breaking. புக்கோட அப்ஸ்ட்ராக்ட் எங்க இருந்து எடுக்கணும்னு கேக்குறேன். Amazonல அவைலபிளா இருந்துச்சுன்னா அதுல இருந்து. ஆன்லைன்ல ஆன்லைன்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? ஆன்லைன்ல இருந்து எத்தனை பேராஸ் இருந்தாலும் அதுல எடுத்து போட்டுருங்க. இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்ப இட்டாலிக், போல்டு, அந்த யூனிகோட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். பார்த்து கரெக்டா அப்டேட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் ஒரு பிப்ளியோ செட்டு சொன்னல, அது பப்ளிஷர். இந்த செட்டுக்கு பேரு ISBNs. ஓகேவா? மல்டிபிள் ISBNs ஒரு ஃபைலுக்கு வரலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 ISBN அப்டேட் ஆயிருந்தா தான் இது எரர் த்ரோ பண்ணாது. ஒன்றை வந்து இபிடிஎஃபா எடுத்துக்கோங்க, இல்லை வாட் எவர் இட் இஸ், அங்கே ஹார்ட் பேக்கு, பேப்பர் பேக்கு, எந்த ஐஎஸ்பிஎன் வந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புக்கு எந்த ஐஎஸ்பிஎன்ல பண்ணுறோமோ அதுதான் எக்ஸ்எம்எல் ஐஎஸ்பிஎனா நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். அது ரோல் ஈக்குவல் டு எக்ஸ்எம்எல்னு இந்த ஐஎஸ்பிஎனை கொடுத்துருங்க. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் டாய் இது வந்து கான்ஸ்டண்டாக இது வர்ற நம்பரு. இதுக்கப்புறம் உங்கள் புக்கோட ஐஎஸ்பிஎன் என்னவோ அதை போட்டிங்கன்னா இதுதான் டாய். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஸ்கீமட்டருக்கான லைன்ஸு. இந்த லைன்ஸை அப்படியே எடுத்து இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த நோ சீரீஸ்னு இருக்குல்ல, இது ஒரு விஷயம் இருக்கு. இந்த நோ சீரீஸ் வந்து நம்ம எல்லா புக்குக்கும் போடக்கூடாது. செகண்ட் பேஜில் இப்போ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் கண்டென்ட் வந்திருக்கு. ஓகேவா? சீரீஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ இது நோ சீரீஸ்னு எடுத்திருந்தா அது தப்பு. நோ சீரீஸ் எல்லா புக்குக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த பேஜில் சீரீஸ் இல்லையோ, செகண்ட் பேஜில் சீரீஸ் இன்ஃபர்மேஷன் இல்லையோ அதுக்கு மட்டும்தான் நோ சீரீஸ் கொடுக்கணும். இதில் சீரீஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இந்த 3 லைன் மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? ஸ்கீமா ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்கீமாவோட வெர்ஷன்ஸ் இது மட்டும். அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிசோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எஸ் ஆர் நோ, அதுதான். இந்த 3 விஷயம் மட்டும் தான் இருக்கணும். இதே வந்து நோ சீரீஸ் இல்லைன்னா மட்டும் நோ சீரீஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவ்யூ ஹிஸ்ட்ரி. இந்த ரிவ்யூ ஹிஸ்ட்ரியில என்னென்ன வரும்னா, நம்ம என்னைக்கு டெலிவரி ஃபைலை கொடுக்குறோமோ அந்த டெலிவரி டேட்டை இந்த ஃபார்மெட்ல கொடுக்கணும். இயரு, மந்த்து, டேட்டு அந்த ஃபார்மெட்ல கொடுக்கணும். இந்த ஆர்கனைசேஷனோட நேம் வந்து நமக்கு கொடுக்குற கிளைண்ட் வந்து இம்பல்சிஸ்னா அவங்களுடைய நேம், எந்த கிளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய நேம் தான் இங்க இருக்கும். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம கொடுத்துடக்கூடாது. எந்த கிளைண்ட் கிட்ட நம்ம ஒர்க் பண்றோமோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் இங்க கொடுக்கணும். இம்பல்சிஸோட கிளைண்ட்ன்றதுனால இம்பல்சிஸ். மேடம் அதுல இம்பல்சிஸ்ல ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இருக்குல்ல, இத நம்ம பிரிச்சு ஒரு பார்ட்ல கொடுக்கணும்ல. இது வந்து கவர் பேஜுக்கு எப்படி சொல்றது, மெட்டா பேஜ்ல இருக்கிறதுனால மெட்டால வந்து கவர்ன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் அலௌட் ஆகும். அதனால இதுல இந்த கவரோட ரோல் ஈக்குவல் டு சீரீஸ். இப்போ இதுல இன்னொன்னு கூட போடணும். அதை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் நான் சொல்றேன். ஹாஃப் டைட்டில் வர்சோன்ற ஒன்று கொடுக்கணும். இந்த ஹாஃப் டைட்டில் வர்சோல பிரிஜெட் செக்ஷன் 1ல ஹாஃப் டைட்டில் பேஜ்ல வர்ற அந்த ஹாஃப் டைட்டில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதுல கொடுக்கல, நான் நல்லா இது வந்து ஒரு கவருக்குள்ள ரோல் ஈக்குவல் டு ஹாஃப் டைட்டில் வர்சோல கொடுக்கணும். செகண்டா கவர் ரோல் ஈக்குவல் டு சீரீஸ் குள்ளார இத டைட்டில வந்து பிரிஜெட்டாவும் அதுக்கு கீழே வர பேராஸை வந்து நார்மல் பேராகிராஃப்லையும் வச்சிருங்க செகண்ட் பேஜ்ல உள்ள கண்டென்ட்டுக்கு. ஓகேவா? வச்சிடணும். தேர்ட் பேஜ் தான் டைட்டில் சப்டைட்டில் ஆத்தர் நேம் எல்லாத்தையுமே நம்ம மேலே பிரித்து போட்டுட்டோம். இப்போ இந்த கவருக்கு கீழே இன்ஃபர்மேஷன், இந்த மெட்டாவோட இன்ஃபர்மேஷன் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் காப்பிரைட் பேஜில் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் தவிர அன்வான்டா இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டாந்து இந்த கோலோஃபோனில் கொடுத்துடணும். ஓகேவா? இது கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்ட்டு ரோல் ஈக்குவல் டு ஃப்ரண்ட். நான் சொன்னல ஃப்ரண்ட் மேட்ரு இந்த 4 பேஜோ 5 பேஜோ இதை கொண்டு வந்து என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் மேட்ரில் போட்டுருணும். இந்த 5 பேஜ் போட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் சங்க் வந்து ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லுவோம், ரோல் ப்ரிலிம்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் உள்ள கண்டென்ட் எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், இங்கே வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் மெட்டால பிரித்து போட்டுட்டதுனால இந்த இடத்துல ஒரே ஒரு அட்ரிபியூட் மட்டும் வைக்கணும். என்னன்னா ரோல் ரிமார்க் கண்டிஷன் ஹிடன். Note that this is a placeholder for the PDF of the prelims and no full text content included at this point. என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இதில் எதுவுமே பாயிண்ட் நம்ம வைக்க மாட்டோம். என்ன காரணம்னா இதை எல்லாத்தையுமே நான் மெட்டா பார்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இங்கே கண்டிஷன் என்னது ஹிடன். இந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட்டுமே இருக்காது அப்படின்றத நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கு கீழே எத்தனை பேஜ் இருக்கோ அந்த அத்தனை பேஜஸையும் அந்த ஹிடனுக்கு கீழே வச்சு ப்ரீஃபேஸை ஒரு சங்கை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த சங்குக்கு இங்கே பிடிஎஃப்ஸ்னு கொடுத்து பிடிஎஃப்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார இந்த சங்கோட பிடிஎஃபை நான் அந்த நேமிங்கில் பிரித்து போட்டிருக்கேன் அப்படின்றது மாதிரி பிரித்து கொடுப்போம். ஓகேவா? இதே கான்செப்ட் தான் நான் ஆல்ரெடி புக்கில் சொன்ன மாதிரி டெடிகேஷனுக்கு டைட்டில் இல்லை, அதனால நம்ம ஆன்லைனில் இது விசிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக அவுட்புட் ஃபார்மட் E1ன்ற ஒரு விஷயத்த கொடுக்குறோம். கொடுத்துட்டு டெடிகேஷனை நம்மளா ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்துட்டு அந்த எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் அந்த டெடிகேஷன் இருக்கு, அது என்ன சங்கா நான் பிரிச்சிருக்கேன், அதனுடைய கான்செப்ட் என்ன, ஓகேவா, அதனுடைய கண்டென்ட் என்னவோ அது கீழே பிளாக் அவுட் கான்செப்டா இல்லை நார்மல். ஆக்சுவலி இது டெடிகேஷனே கிடையாது, இது எபிகிராஃபி தப்பா தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு சங்கா பிரியும், தனி சங்கா பிரியும். ப்ரீஃபேஸ்ல எடுத்துக்கோங்க. டைட்டில் வந்து எபிலாக்னு போட்டுக்கோங்க. இதுக்கும் அவுட்புட் ஃபார்மட் E1, ஏன்னா டைட்டில் வந்து அங்கே விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். பிளாக் அவுட்ன்றத எபிகிராஃப்னு போட்டுக்கோங்க. அது எபிகிராஃப் தான், அதனால எபிகிராஃப். ஓகேவா? அடுத்தது டெடிகேஷன்ல அந்த யாருக்கு டெடிகேட் பண்றாங்கன்ற விஷயம் அது ஒரு தனி சங்க்ல வந்துடும். இந்த பிடிஎஃபா பிரிச்சிருக்கேன், இது இந்த பேஜ் சீக்வன்ஸ், இந்த பேஜ் சீக்வன்ஸ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிஓசில கண்டென்ட் தேவையில்லை, எந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும்ன்றத போட்டா மட்டும் போதும். அந்த கண்டென்ட்லாம் ஆன்லைன்ல வரப்ப தானாவே வந்து டிஓசி கிரியேட் ஆகிருக்கும், அதனால எந்த கண்டென்ட்டும் வைக்க தேவையில்லை. டிஓசி இன்ஃபோக்கு கீழே டிஓசி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து சாப்டர், இதுவுமே சாப்டர் கிடையாது, இதுவுமே ப்ரிஃபேஸ் தான். ஃப்ரண்ட் மேட்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிஃபேஸ்ல எடுத்துருங்க. அடுத்தது சீரிஸ் ஃபார்வர்டும் ப்ரீஃபேஸ் தான். இங்க வந்து நான் சொன்னல ஆல்பால இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது எங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, இது தப்பு. அது வந்து சொன்ன மாதிரி ஆல்பால வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த பார்ட்டை வந்து இங்க க்ளோஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம எங்க பண்ணணும், ப்ரீஃபேஸுக்கு முன்னாடி. இது நியூமரிக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு பேஜ் நம்பர், அதனால ப்ரீஃபேஸுக்கு அந்த லாஸ்ட் சங்க் ப்ரீஃபேஸ் முடிகிறதுக்கு கீழே நீங்க பார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பேஜ் நம்பர் நியூமரிக்ல இருக்கிறதுனால இங்க வந்து பாடி இது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? இதுதான். இப்ப இதுக்கு எப்படியெல்லாம் பிரிக்கணும், எப்படி நேமிங் பண்ணணும். இப்ப சாப்டருக்குலாம் வந்து டாய் நம்பர் கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் அது கேட்குதோ அதுக்கு மட்டும் டாய் நம்பர் கொடுத்தா போதும். உங்களுக்கு அப்படி தெரியலையா, நீங்க வேலிடேஷன் நீங்க போடாம வந்துட்டீங்கன்னா கூட வேலிடேஷன்ல அந்த வார்னிங்ஸோ எரரோ த்ரோ பண்ணி உங்களுக்கு போட வச்சிடும். அதனால சொல்லி கொடுத்த கான்செப்ட் வரைக்கும் நீங்க புக்கை வந்து கரெக்ட் கிளாரிட்டியா பண்ணிட்டீங்க அப்படின்னா வார்னிங்ஸ்லயும் எரர்லையும் போயிட்டு நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்,
சாம்பிள் தவிர உங்களுக்கு தெரியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா அது வார்னிங்ஸ்லையும் எரர்லையும் அதை சொல்லி உங்களை ஆட் பண்ண வச்சிரும். ஓகேவா? இதுதான் இந்த புக்கோட ஃபுல்லாக ஓவரால் கான்செப்ட். இப்போ சொல்லி கொடுத்த வரைக்கும் எதுனா டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? So far ஒரு doubt